வாயு புராணம். தோற்றுவாய். புராணங்கள் முதலில் பிரம்மாவால் கூறப்பட்டது. இவற்றை அறிவதன் மூலம் வேதங்கள் உபனிஷத்துக்களை நன்கு அறிய உதவும் என்று கூறுகிறது. வாயு புராணம் 18 புராணங்களில் வாயு புராணம் சேர்ந்தா இல்லை சிவபுராணம் சேர்ந்ததா என்பதில் ஐயப்படு உள்ளது. மச்ச புராணம் நாரத புராணங்களில் வாயு புராணம் 4ஆவதாக கூறப்பட்டுள்ளது. எது எப்படி ஆயினும் வாயு புராணம் முக்கியமானதாக கருதப்படுவதால் இது 18 புராணுடன் வாயு புராணம் சேர்க்கப்பட்டுள்ளது. எனவே 18 என்பதை 19 என்று கொள்ளலாம். புராண லட்சணங்களை கூறப்படும் 5 முக்கிய பகுதிகளும் விஷ்ணு புராணத்தில் உள்ள வேதவியாசர் எழுதின மூல புராண தொகுப்புக்கு புராண சம்ஹிதை என பெயர். பரீட்சித்தின் குலத்தோன்றல் ஆதி சீம கிருஷ்ணன் அரசாட்சியின் போது வாயு புராணம் கூறப்பட்டது. வாயு புராணம் சராசரி அளவுடையது. இது பூர்வபாகம் உத்தரபாகம் என்ற இரு பெரும் பிரிவுகளும் 112 அத்தியாயங்களும் 24,000 ஸ்லோகங்களும் உள்ளது. இது வாயு பகவானால் கூறப்பட்டது. எனவே வாயு புராணம் எனப்பட்டது. புராணத்தை ஆரம்பிக்கும் முன் நாராயணன், சரஸ்வதி, வேதவியாசர், சிவபெருமான், பிரம்மா, வாயு ஆகியோரை பிரார்த்திப்போம். திருஷத்வதி ஆறு பாயும் புனித குருஷேத்திரத்தில் ஆதிசிவ கிருஷ்ண மன்னன் காலத்தில் முனிவர்கள் யாகங்கள் செய்து வந்தனர். அங்கு சூத முனிவர் வந்து சேர்ந்தார். பித்ருக்களின் குலத்தில் வாசவி பிறந்தார். அவனுக்கு மச்சம் மீன் ஆகுமாறு சாபம் இருந்தது. அவருடைய மகள் சத்தியவதி. சத்தியவதியின் மகன் வேதவியாசர். நைமிசாரணத்து முனிவர்களுக்கு வாயு கூறிய வாயு புராணத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன் என்றார் சூத முனிவர். புரூரவ மன்னன் ஆட்சி காலத்தில் நைமிசாரண்யத்து முனிவர்கள் பிரகஸ்பதி தலைமையில் பல யாகங்கள் செய்தனர். அந்த யாகங்கள் 12 ஆண்டுகள் நடைபெற்றன. யாகங்கள் முடிந்தவன் வாயு பகவான் முனிவர்களுக்கு வாயு புராணத்தை கூறினார். சிருஷ்டி. சிருஷ்டி பற்றி மற்ற புராணங்களில் உள்ள செய்தி இதிலும் கூறப்பட்டது. இதில் இந்த கல்பம் வராக கல்பம் எனப்படுகிறது. கல்ப முடிவில் பிரளயம் ஏற்பட்டு எங்கும் நீர் சூழ்ந்திருக்க பிரம்மா படைப்பு தொழிலை தொடங்க நிலப்பரப்பு இல்லாமல் இருக்க விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து நீருக்கடியில் சென்று தனது நீண்ட கோரை பற்களால் பூமியை பெயர்த்தெடுத்து வந்து நீரில் மிதக்க விட்டார். உலகில் மலைகள் நதிகள் போன்றவை படைக்கப்பட்டன. மலைகள் நகராமல் நிலைத்திருப்பதால் அச்சலம் எனப்பட்டன. வேங்கடாச்சலம் இமாலயம் அவற்றின் பருவங்கள் அல்லது தொடர்கள் நிறைந்திருக்க மலைகள் பர்வதங்கள் எனப்பட்டன. இவ்வாறு விஷ்ணுவின் வராக அவதாரத்திற்கு பின் உலகம் படைக்கப்பட்டதால் இந்த காலம் வராக கல்பம் என்று பெயர் பெற்றது. ஒவ்வொரு கல்பத்திலும் 14 மன்வந்தனங்கள். அவை ஒவ்வொன்றும் ஒரு மனுவால் ஆளப்பட்டன. ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு இந்திரன் தேவர்கள் சப்தரிஷிகள் இருந்தனர். யுகங்கள். ஒரு மன்வந்திரத்தில் 71 மகா யுகங்கள். 4 யுகங்கள் கொண்டது ஒரு மகாயுகம். வெவ்வேறு யுக தர்மங்கள், நாகரீக வளர்ச்சி, மக்கள் நிலை, கல்ப விருஷம் போன்ற செய்திகள், 4 வருடங்கள், வருணாசிரம தர்மங்கள், சதுரித புருஷார்த்தங்கள், அறம் பொருள் இன்பம் வீடு போன்றவை இதிலும் கூறப்படுகின்றன. பிரம்மாவுக்கு 10 மானசிக புத்திரர்கள். அவர்களில் 9 பேர் முனிவர்கள். பிராமணர்கள். பிரம்மன் தானே ஆண் பெண் என கூறாகி படைப்பு தொழிலை தொடர்ந்தார். அவ்விருவர் சுவாயம்பு மனு சதரூபை. அவர்கள் வெளிவந்த தக்ஷனின் 24 புத்திரிகள் உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கு தாயார்கள் ஆகினர். சிவபெருமானையும் படைப்பு தொழில் செய்யுமாறு பிரம்மா கூறிட அவர் அழியாத உயிர்களாகிய புத்திரர்களை படைத்தார். அவர்களுக்கு யாகங்களில் அவிர்வாகம் உண்டு என்பது எனப்பட்டது. வாயு புராண ஸ்லோகம் ஒன்றில் கீழ்கண்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. ஒரு பெண் வெள்ளாடு சிவப்பு, வெண்மை, கருப்பு நிறங்கள் கொண்டு அழகாய் இருந்தது. அதற்கு பல குட்டிகள் இருந்தன. அதை பின்தொடர்ந்து ஒரு ஆண் ஆடு சுகம் அனுபவிக்க சென்றது. அதை கண்ட மற்றொரு ஆண் வெள்ளாடு இது மற்றவர்களால் சுகம் அனுபவித்த பின்னர் பிரசவ முதலான துக்கங்களை அனுபவிக்கிறது. இத்தகைய சுகம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று யோசித்துக் கொண்டே பெண்ணாட்டை விட்டு விலகி தூரமாக சென்றது. இதுவற்றில் பெண் ஆடு பிரகிருதி. அதன் குட்டிகள் இயற்கையினால் தோன்றிய உயிர்கள். அதன் உடல் மீதுள்ள வெண்மை நிறம் சத்துவ குணத்தையும், சிவப்பு ரஜகுணத்தையும், கருப்பு தமோ குணத்தையும் குறிக்கின்றன. இந்த நிறங்களை கண்டு மோகம் கொண்ட ஆணாடு புருஷன் சம்சாரி. கவர்ச்சிக்கு சிறிது மனம் செலுத்தாத இரண்டாவது ஆணாடு 3 குணங்கள் நிறைந்த பரம புருஷன். அதாவது பகவான் அடைய விரும்பும் ஞானிகள் கூட மாயாரூபம் கொண்ட சம்சாரத்தில் சிக்கி பிரம்மான நிஷ்டர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களே சனந்தாதி முனிவர்கள். அஷ்டாங்க யோகம். பிராணாயாமம் தவத்திற்கும் யோகத்திற்கும் முதல் படி. இது 3 வகை. 12 மாத்திரை காலம் செய்வது மந்தமாகும். 21 மாத்திரை காலம் செய்வது, அதாவது கும்பத்தில் இருந்தால் மத்தியமம்.
36 மாத்திரை நேரம் செய்வது, அதாவது கும்பத்தில் இருப்பது உத்தமம். பிராணாயாமத்தில் 3 விதிகள். காற்றை உள்ளிழுப்பது பூரகம், உள்ளே இருத்துவது கும்பகம், வெளிவிடுவது ரேச்சகம் ஆகும். இடது மூக்கு துவாரம் வழியாக காற்றை உள்ளிழுத்து சிறிது நேரம் உள்நிறுத்தி பின்னர் வலது மூக்கு துவாரம் வழியே வெளியிடுவது, பின்னர் மாற்றி வலது மூக்கு துவாரம் வழியே இழுத்து நிறுத்தி இடது துவாரம் வழியே வெளியிடுவது. இது பிராணாயாம வியவஸ்தை எனப்படும். பிராணாயாமம் செய்வதன் மூலம் நம் உயிரை நாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள இயலும். யோகம் 5 படிகளை கொண்டது. பிராணாயாமம். பிரத்யாகாரம். பிராணாயாமத்தினால் உட்கொண்ட வாயுவை நிலைநிறுத்தி செயலற்று புறங்காரிய நிகழ்ச்சிகளை ஒதுக்கியிருத்தல் பிரத்யாகாரம் ஆகும். தாரணை. பொறி புலன்களில் செல்லாது அடக்கிய மனத்தினை ஒரு வழி நிறுத்தி உள்முகமாக ஆராய்தல் தாரணை ஆகும். தியானம். தாரணையினால் மனமானது ஒரு பொருளில் நிலைத்தபின் அந்த நிலையினின்று மாறாமல் இருப்பது. சமாதி. சமம் பிளஸ் ஆதி, அதாவது ஆதிக்கு சமமாக பிரம்மமாக இருத்தல். அட்டாங்க யோகத்தின் இறுதி நிலை சமாதியாகும். சிவனின் என் பெயர்கள். ஒரு சமயம் பிரம்மன் தன்னை போல் ஒரு மகன் தோன்ற வேண்டும் என்று நினைக்க அவர் தொடை மீது நீல லோகித்த நிறமுடைய குழந்தையாக ஒரு குழந்தை தோன்ற அழ ஆரம்பித்தது. அப்போது அழுகைக்கு காரணம் கேட்க ஒரு பெயர் வைக்குமாறு வேண்ட அதன் பெயர் ருத்திரன் என கூறிட ஒரு பெயர் போதாது என்று 8 பெயர்கள் வைத்தார்கள். ருத்ரன். இருக்குமிடம் சூரியன். சூரியன் சகல சராச்சரங்களுக்கு ஆத்மஸ்வரூபன், இவ்வுலகம் தோன்றுவதற்கு காரணமானவன். அவன் உடல் ரௌதிரம். மனைவி பெயர் சுவர்ச்சலை, மகன் சனி. பவன். இவன் நீரில் உள்ளான். சிருஷ்டி அனைத்தும் நீரின் மீது இருக்கின்றன. சிருஷ்டி ரகசியம் அறிந்தவன். உடல் நார், மனைவி உஷா, மகன் சுக்கிரன். சிவன். சரியன் அல்லது சரியன். இருக்குமிடம் பூமி. நாம் வசிப்பதற்கு ஆதாரமாக உள்ளது பூமி. உடல் சார்வம், மனைவி விகேசி, மகன் அங்காரகன். பசுபதி. இருக்குமிடம் அக்னி. நம் உடலில் ஜாடராக்னி வடிவில் உள்ளான். உடல் வைஸ்வானரம்பு, மனைவி சுவாகா தேவி, மகன் கந்தன். ஈஸ்வரன். இவரது இடம் வாயு. இது உயிர்களின் உடலில் பிராணவாயு, அபானவாயு, விதானவாயு, உதானவாயு, சமானவாயு வடிவில் இருந்து உயிரை வாழ வைக்கிறது. இவரது உடல் ஈசானியம், வடகிழக்கு. மனைவி சிவை, மகள் மனோஜவன். திசைகள் பாலர்கள், அமர்தம் நகரம், சூரியன் செல்லும் வேளை. கிழக்கு இந்திரன், அமராவதி, உதயம் நண்பகல், அஸ்தமம் நள்ளிரவு. தெற்கு யவன், சம்யமணி, நள்ளிரவு, உதயம் நண்பகல், அஸ்தமனம். மேற்கு வருணன், சுகி, அஸ்தமம் நள்ளிரவு, உதயம் நண்பகல், உதயம் நண்பகல். வடக்கு சந்திரன், அலகாபுரி, நண்பகல், அஸ்தமம் நள்ளிரவு, உதயம். பீமன். இடம் ஆகாயம் நம் உடல் துவாரங்களில் பரவியிருக்கிறான். உடல் பீமம் 10 திசைகள், மனைவியர் 10 திசைகள், மனைவியர் மகன் ஸ்வர்தன். உக்கிரன். இடம் யாக தீட்சை கொண்ட எஜமானம். யாகத்தின் மூலம் தேவதைகளை அதன் மூலம் சர்வாந்தர்யாமியான பகவானை திருப்தி செய்தல். உடல் உக்கிரம். மனைவி தீட்ச, மகன் சந்தானன். மகாதேவன். இடம் சந்திரன். அவ்வடிவில் அவுடதங்களுக்கு அதிபதியாகி அவற்றை பெருகச் செய்து உயிர்களுக்கு அன்னதாதா ஆதல். உடல் சாந்திர சமம், ரமசம். மனைவி ரோகிணி, மகன் புதன், சூரியன் ஆகிய தனது கிரணங்களால் பூமி கடலில் உள்ள நீரை கிரகித்து மேகத்தில் இருந்தும் அந்த மேகங்கள் ஆவகம், பிரவகம், உத்வகம், சம்பகம், விவகம், பரிவகம் என்ற 7 விதங்களான வாயுக்கள் மூலம் இழுத்துக் கொள்ளும். திக்பாலர்கள். அவரது நகரங்கள். மேருமலையின் மேற்பகுதியில் மானசரோவரம் உள்ளது. அதை சுற்றிலும் திக்பாலர்களின் நகரங்கள் உள்ளன. கிரகங்கள். விண்மீன்கள், கிரகங்கள், சந்திரன் முதலிய ஜோதிட மண்டலத்தில் உள்ள அனைத்து சூரியனிலிருந்து தோன்றியவையே. சூரிய கிரணங்கள் பல முக்கியமானவை 7. அதில் 7லிருந்து 7 கிரகங்கள் தோன்றின. கிரணம் கிரகம். ஹரிகேசவன். தானேயானது சூரியன். சும்சம்ன வளர்ச்சி தேய்வு சந்திரன் உடையது. சம்பத் வசூவு குஜன் அங்காரகன். விஸ்வகர்ம புதன். அல்வாவசு பிரகஸ்பதி. விஸ்வஸ்ரவன் சுக்ராச்சாரியா. சுவராட்டு சனி. விண்மீன்கள் எனும் நட்சத்திரங்களும் சூரியனின் பிரபாவத்தால் உலகம் அழியினும் இவை அழியா நண்பதால் நட்சத்திரங்கள் எனப்பட்டன. சூரியன் விண்மீன்களை தன்னுள் கொண்டிருப்பதால் அது ஒரு நட்சத்திரமே. புண்ணியம் செய்து விண்ணுலகம் அடைவோருக்கு வீடு போன்றவை என்பதால் கிரகங்கள் என
என்று பெயர் ஏற்பட்டது. வெண்மை நிறம் கொண்டிருந்ததால் நட்சத்திரம் என பெயர் பெற்றன. இருளை தன்னுள் மறைத்து ஒளி தருவதால் சூரியன் ஆதித்யன் என்று பெயர். மழை புரிய செய்வதால் சவித என்ற பெயர். உலகிற்கு மகிழ்ச்சி அளித்து அமுதத்தை பொழுவதால் சந்திரன் என்று பெயர். சூரியனது ஒளிமண்டலம், சந்திரனது மேகமண்டலம் என்று பெயர். ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள், சாயங்கிரகங்கள் ஆகும். யாக்கியவல்யர் சரித்திரம். மிதிலை நகரை ஆண்டு வந்த ஜனக மகாராஜன் வித்யா தத்துவம் அறிந்த பிரம்மஞானி யார் என்றறிய மகரிஷிகளை எல்லாம் வரவழைத்து வித்வத் பரிஷத் ஒன்றை ஏற்பாடு செய்தார். 1000 பசுக்கள், பொன், ரத்தினம், அக்கிரகாரம், பன்னி ஆட்கள் முதலியவற்றை வெகுமதியாக அறிவித்து அந்த பரிஷத்தில் யார் மகா வித்வானோ, யார் பிரம்ம ஞானியோ அவருக்கு இந்த வெகுமதிகள் அனைத்தும் உரியவை என அறிவித்தான். அவ்வமயம் அங்கே மகா பண்டிதரான யாக்கியவல்யர் வந்தார். அங்கு நடந்தன யாவும் அறிந்து சீடனை அழைத்து அந்த வெகுமதிகள் அனைத்தையும் தன் வீட்டிற்கு எடுத்துச் செல்லுமாறு கூறினார். அதை கண்டு அனைவரும் வியப்பும் குரோதம் அடைந்தனர். உடனே அனைவரும் யாக்கியவல்யரிடம் ஆயிரக்கணக்கில் கேள்விகள் கேட்டன. அனைத்திற்கும் அவர் சரியான பதில்கள் பகர்ந்தார். பின்னர் அவர் மற்றவர்களை பல கேள்விகள் கேட்க அவர்கள் விடை சொல்ல முடியாமல் தவிர்க்க யாக்கியவல்யர் வாதில் வெற்றி பெற்றார். அவர் வெகுமதிகளை எடுக்கப் போகையில் சாகல்யன் என்னும் முனிவர் தன்னை வெல்லுமாறு கூட தோற்றவர் உயிரை விட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் வாதம் ஆரம்பித்து இப்போட்டியில் யாக்கியவல்யரை வெற்றி பெற போட்டியின் நிபந்தனைப்படி தோற்ற சாகல்யம் இவர் யோகசக்தி மூலம் விட்டார். யாக்கியவலுக்கு இத்தனை உயர்ந்த ஞானம் எவ்வாறு ஏற்பட்டது என்று ரிஷிகள் கேட்க வாயுதேவர் சொல்லலானார். ஒரு சமயம் மேருமலையின் பிரம்மாவின் முன்னிலையில் ஒரு பிராமண பரிஷத்து நடைபெற்றது. அனைத்து முனிவர்களும் அழைப்பு அனுப்பப்பட்டது. அதில் பங்கு கொள்ளாதவர் பிரம்மகத்தி தோஷம் அடைவர் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருந்தது. அச்சத்தில் எல்லோரும் தவறாமல் வந்து விட்டனர். வைஷம்பாயன மகரிஷி மட்டும் போகவில்லை. அதனால் அவரை பிரம்மகத்தி தோஷம் சேர்த்திட அவர் தன் சீடர்களிடம் அந்த தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும்படி கூறி தன்னை அப்பாவத்தில் விடுபடுமாறு செய்ய வேண்டினார். அப்போது அவர் சீடரான யாக்கியவல்யர் மகா மேதாவி, தவ மகிமை பெற்றவர். அவர்களுடன் நான் ஒருவனே அதை ஏற்படுத்துகிறேன், மற்றவர்களிடம் வேண்டாம் என்று கூற அவர் அகம்பாவத்தால் புதிதாக கொண்ட குரு வைசம்பாயனர் அவரிடம் யாக்கியவல்யர் கற்ற எஜுர்வேதத்தை திரும்பி தருமாறு கூறிட அவரும் தான் கற்ற எஜுர்வேதத்தை கற்கினார். அதனால் ஒளி இழந்தவரான யாக்கியவல்யர் சூரியனை வேண்டி அவரை குருவாக இருந்து எஜுர்வேதத்தை கற்பிக்குமாறு வேண்ட சூரியனும் அவ்வாறே அருளினார். குதிரை வடிவில் சஞ்சரித்து சூரியனை பின் தொடர்ந்து சென்ற எஜுர்வேதத்தை கற்றார். யாக்கியவல்யர் வாஜ் என்றால் குதிரை, வாஜி ஆக இருந்து அவர் கற்ற வேத சாகைக்கு வாஜசனேய சாகை என பெயர் பெற்றது. அதுவே சுக்ல எஜுர்வேதம் ஆகும். இவரது சீடர்களான கன்வர், வைதேயர், மத்தியம், திசன், சாபேயன், உத்தவன் முதலியோர் இந்த சுக்ல எஜுர்வேத சாகையை பரப்பினர். தாயின் குணமே மக்களின் குணம். காசியவரின் மனைவியருள் கஷை என்பவள் ஒருத்தி. அவள் கோபம், அசிங்கமான சொற்கள், பொறாமை, துவேஷம், அசுத்தி போன்ற சர்வ தீய குணங்களும் நிரம்பியவள். அதனால் காசியபர் அவள் எப்போதும் எதை வேண்டினும் அதை அருள்வார். தனக்கு குழந்தை இல்லாததால் மற்றவர்கள் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் காரணமாகி இருப்பதை எடுத்து கூறி தனக்கு புத்திர பாக்கியம் அருள வேண்டினார். அதன்படி அவள் கருவுற்றாள். முழு மாதங்கள் நிறைந்ததும் ஒரு நாள் அந்தி வேளையில் ஒரு புத்திரனை பெற்றெடுத்தார். அந்த பாலன் 4 கரங்கள், 4 கால்கள், 2 தலைகள், உடல் முழுவதும் ரோமங்கள், பெரிய மூக்கு, ஒழுங்கற்ற காதுகள், பானை போன்ற வயிறு என அசிங்கமான உருவத்துடன் சிவப்பு நிறத்துடன் பார்ப்பதற்கு பயங்கரமாய் காட்சி அளித்தார். அவன் பிறந்த சமயம் அசுர சந்திர வேலை ஆகும். மறுநாள் காலை சந்தி வேளையில் மற்றொரு மகனை ஈர்த்தாள். அதுவும் அசுர வேளையே. அந்த பாலனுக்கு 3 தலைகள், 3 கண்கள், 3 கால்கள், 3 கைகள், பரட்டை தலை, பெரிய மீசை, பல்லார் அடித்தாலும் கலங்காத கடினமான உடல், 2 நாக்குகள் என்று ஒழுங்கற்றவர்களுடன் அண்ணனைப் போலவே பயங்கரமாக விளைகிறார். ஒரு நாளில் அவர்கள் உருவம் பெரியதாக அவர்களுக்கு பயங்கர பசி எடுக்க பெரியவன் தாயியை தின்ன முயல 2ஆம் மகன் அதை தடுத்தான். இதனால் கோபம் கொண்டு இருவருக்கும் கடுமையான சண்டை ஏற்பட்டது. அந்த சமயத்தில் அங்கு காசியவர் வர இருவரும் தாய்மடியில் சாதுவாக படுத்துகின்றனர். புத்திரர்கள் தாயின் குணங்களை பெற்று அம்மாவை சேவித்து உற்சாகப்படுத்துவர். பெண் தாய் தந்தையரை அனுசரித்து இருப்பாள் என்றார். அது கேட்ட கசை பெரியவன் தன்னை தின்ன வந்ததையும் பம்பி தடுத்ததையும் கூறினாள். யக்ஷ ஈக்குவல் டு தின்னுதல் என்று பெயர். யக்ஷன் என்ற பெயர் பெரியவனுக்கும், ரக்ஷ காத்திரு எனவே சின்னவனுக்கும் ரக்ஷகன் என்றும் பெயரிட்டார். அவர்கள்
இரவில் காட்டு மிருகங்களில் மாமிசம் ரத்தமே உணவு என்று கூறிவிட்டு மறைந்து விட்டார். பலராமன் திருமணம். குசஸ்தலியை தலைநகரமாக கொண்டு அரசாண்டு வந்த மனுவம்சத்தை சேர்ந்த மன்னன் குகுத்மி அவன் மகள் ரேவதி. மன்னன் தன் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க பெரும் பிரயத்தனம் மேற்கொண்டும் வரன் ஏதும் சரியாக அமையவில்லை. எனவே நேரில் பிரம்மாவை கண்டு தன் பெண்ணுக்கு நிச்சயிக்கப்பட்ட வரனை அறிந்து கொண்டு மனம் முடிக்க எண்ணி பெண் ரேவதியையும் அழைத்துக் கொண்டு பிரம்மாவின் சத்தியலோகம் அடைந்தான். பிரம்மா தன் சபையில் வீற்றிருந்து தம்பூரா வீணையுடன் கந்தர்வர்கள் பாடிக்கொண்டிருக்க அந்த சங்கீதத்தில் மூழ்கிய அனுபவித்துக் கொண்டிருந்தனர். மன்னர் குகுத்மி தன் மகள் ரேவதியுடன் காத்திருந்தார். சங்கீதம் முடித்து சபை கலையும் போது தான் குகுத்மியை கண்ட பிரம்மா அவர்கள் அங்கு வந்த காரணத்தை கேட்க மன்னன் வந்த காரணத்தை கூறி தன் மகளுக்கு ஏற்ற மணமகன் யார் என்று வினவ பிரம்மா பூலோகத்தில் ஆதிசேஷன் பலராமன் என்ற பெயரில் பிறந்துள்ளார். அவர்கள் உன் பெண்ணை கொடுத்து திருமணம் செய்து வைத்தார். அதை கேட்டு மகிழ்ச்சியுற்ற மன்னன் சரி நகரம் திரும்பினான். இதற்குள் பல யுகங்கள் கழிந்திட ஊர் மிகவும் மாறியிருந்தது. மக்கள் எல்லாம் குள்ளமாக காணப்பட்டனர். ஆனால் மன்னனும் அவன் மகளும் சிறிதும் மாற்றமில்லாதிருந்தனர். பிரம்மலோகத்தில் உள்ளவர்களுக்கு முதுமையோ மரணமோ ஏற்படுவதில்லை என்பதை ஏற்கனவே அறிந்திருந்த அவன் பல யுகங்கள் கழிந்ததையும் உணர்ந்தான். பிறகு மன்னன் குகுத்மி தன் மகள் ரேவதியுடன் துவாரகை அடைந்து கிருஷ்ண பல ராமர்களை சந்தித்து வந்த காரணத்தை விளம்பினான். பிரம்ம நிர்ணயப்படி பலராமனுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொள்ளுமாறு வேண்டினான். ரேவதி முன் பலராமன் உருவில் சிறியவனாக காணப்பட கிருஷ்ணன் அறிவுரைப்படி பலராமன் ரேவதி தனக்கு சரிசமானம் உள்ளவனாக தன் கலப்பையை கொண்டு மாற்றிவிட இருவரும் திருமணம் நடத்திவிட்டு குகுத்மி தவறு செய்ய காலம் சென்றான். சோமன் வரலாறு. அத்திரி மாமுனிவர் 3000 ஆண்டுகள் தவறு செய்து வர அவர் உடல் சோமரசமயம் ஆயிற்று. அவர் கண்ணிலிருந்து சோமரசம் சென்ற ஆரம்பித்தது. அதை கண்ட பிரம்மதேவர் தேவாதா ஸ்ரீகளை அழைத்து அந்த சோமரசத்தை அருந்தி கருவுறுமாறு கூறிட அவர்கள் அவ்வாறே செய்து கருவுற்றனர். ஆனால் அதன் கணம் தாங்காமல் அவற்றை அவர்கள் கீழே நழுவிட அவை கீழே விழுந்து உடனே ஒன்றாக சந்திரன் சோமன் உருவானான். பிரம்மா உடனே சந்திரனை கீழே விடாமல் தேரில் வைத்துக் கொண்டு செல்ல பிரம்மாவின் மானச புத்திரர்கள் வேத மந்திரங்களால் பூஜை செய்தனர். பிரம்மாவுடன் சந்திரன் அத்தேரில் இருந்து பூமண்டலத்தை 21 முறை சுற்றி வர ஔஷதிகள் வனஸ்பதிகள் தாவரங்கள் கொண்டு வளர்ந்தன. சந்திரன் தவம் செய்து தன் சக்தியை வளர்த்து கொண்டான். பிரம்மா சந்திரனை ஔஷத சாம்ராஜ்யத்திற்கு பட்டாபிஷேகம் செய்வித்தார். நட்சத்திரங்களான 27 பெண்களை சந்திரனுக்கு வாகம் செய்து கொண்டார். சந்திரன் அரசாட்சி மற்ற அமதையுடன் ஆங்கீரசர் என்ற ஆகிய முனிவர்களை எதிர்த்து பிரகஸ்பதியின் மனைவியாகிய தாராவை அபகரித்து சென்றான். ரிஷிகள் தேவர்கள் அவன் செய்வது அக்கிரமம் என்றும் தாரையை விட்டு விடுமாறும் அறிவுரை கூறினர். ஆனால் அவன் கேட்கவில்லை. அவனுக்கு உதவியாக சுக்கராச்சாரியார் வர தேவாசுர போர் நடந்தது. இந்நிலையில் தேவர்கள் பிரம்மாவை நாடி போரை நிறுத்துகின்றனர். பிரம்மாவும் தலையிட்டு போரை நிறுத்தி தாரையை தானே பெற்று பிரகஸ்பதியிடம் ஒப்படைத்தார். ஆனால் கருவுற்றிருந்த அவளை கேட்க மறுத்தார். பிரகஸ்பதி அக்கருவை விட்டுவிட்டு வருமாறு கூறினார். அவள் அக்கருவை ஒரு மரத்தடியில் விட்டுவிட்டாள். அக்கரு உடனே ஒரு சிறுவனாக மாறிட அதன் ஒளி அழகு கண்டு தேவர்கள் ஏற்பட்டனர். பின்னர் குழந்தை சந்திரன் வயதே என்று தாரை கூறினார். அக்குழந்தைக்கு சந்திரன் புதன் என பெயரிட்டான். வாரணாசி. ஒரு சமயம் துவோதாசன் என்பவர் காசியை ஆண்டு வந்தார். பார்வதி பரிணயம் முடித்துக் கொண்டு தம்பதிகள் இமவான் வீட்டில் இருந்தனர். அப்போது ஒரு நாள் பார்வதியின் தாயார் மேனை தன் மாப்பிள்ளையை பற்றி தரக்குறைவாக பார்வதியிடம் பேசினார். உன் கணவர் ஆச்சாரமற்றவன், பயானப்பொடி அபாலங்களுடன் வீட்டில் தூய்மையை கெடுக்கிறான், கடன்களை வீட்டில் சேர்க்கிறான். இப்படிப்பட்ட ஒருவனை நான் எங்கும் பார்த்ததில்லை என்றாள். இதனால் மனவருத்தம் கொண்ட பார்வதி பரமனிடம் நான் இனி இங்கு இருக்க மாட்டேன், நம் வீட்டுக்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறினார். அப்போது பரவன் கங்கை கரையில் திவோசாதாசன் ஆட்சி செய்து வரும் வாரணாசியில் குடிபுக என்னை நிகும்பன் என்னும் நாயகரிடம் வாரணாசியில் ஜனக்கூட்டம் நிறைந்துள்ளது. எப்படியாவது மிருதுவான முறையில் மன்னனுக்கு கோபம் வராதவாறு அதனை காலி செய்யவும் என்றார். நிகும்பன் காசிக்கு போய் ஒரு சிற்பியின் கனவில் தோன்றி தன்னை போல் ஒரு விக்கிரமம் செய்து புறநகர் பகுதியில் பிரதிஷ்டை செய்க, அவ்வாறு செய்யும் உனக்கு சர்வ மங்களம் உண்டாகும் என்ற சிற்பி மங்கனிடம் கூறினார். சிற்பியும் அவ்வாறே விக்கிரமம் செய்து ஆலயம் நிர்மித்து விக்கிரக பிரதிஷ்டை செய்து தினமும் தீப நைவேத்தியனுடன் பூசை நடத்தி வர அந்த கோயிலை பற்றிய செய்தி மன்னன் காது கெட்டியது. மன்னன் திவோதாசனுக்கு புத்திர பேர் இல்லை. எனவே அவன்
ராணி அந்த ஆலயத்திற்கு சென்று பூஜை செய்து உத்தரவாக்கி பெற்று வருமாறு அறிவுரை கூறி அனுப்ப மகாராணி நிகும்பனுக்கு பூஜை செய்து விட்டார். நெடுநாட்கள் பூஜைக்கு பிறகும் பலதேது ஏற்படாத கோபம் கொண்ட மன்னன் அப்போது இடிக்க ஆட்களை எழுதினான். அவர்களும் அவ்வாறு செய்தனர். அப்போது நிகும்பன் மன்னரிடம் சென்று ஏன் கோயில் இழைத்தார் என்று கேட்க, மன்னன் கேட்டவர்களுக்கு வளர்ந்து கொடுத்த போதிலும் ராணி செய்த பூஜை எதுவும் பலன் கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட கோயில் இதற்கு வீணல்லவா என்று கொண்டார். அதற்கு நிகும்பன் தெய்வ ஆராதனை மட்டும் பலன் தராது, முன்ஜென்ம புண்ணியம் இருக்க வேண்டும். இதை எண்ணி பாராமல் கோயில் இழுத்திருந்தாய், இது மகாபாவம். இதன் பலனாய் உன் நகரம் திடீரென சர்வநாசமாகும் என்று சொல்லித்தார். இதனால் மக்கள் ஊரை விட்டு சென்று விட்டனர். மன்னன் திவோதாசனும் நல்ல காலம் ஏற்பட தவறு செய்ய சென்றார். இவ்வாறு வாரணாசி காலியான தேதியை நிகும்பன் பரவனுக்கு அறிவிக்க, அந்நகரை தான் வசிப்பதற்கே புனர்நிர்மாணம் செய்யுமாறு கூற, சொர்க்கம் போல் அந்நகர் உருவாயிற்று. பார்வதி பரமேஸ்வரர்கள் அந்நகரை அடைந்து ஆனந்தமாக வாழ்ந்து வந்தனர். சில காலம் கழித்து பார்வதி வேறு இடம் செல்லலாம் என்று பரவனிடம் கூற, அவர் இதுதான் என் வீடு, நான் இங்கே இருப்பேன், எனக்கு விருப்பம் இல்லாவிடில் நீ இஷ்டப்படி இடத்திற்கு செல்லலாம் என்று கூற, பரமன் கோபம் கொண்டுள்ளது அறிந்து பார்வதி மௌனமாயினாள். அச்சமயம் முதல் அந்நகரம் விடப்படாத நகரம் என்று பொருளுடைய அவிமுக்த நகரம் விடப்பட்டது. இந்த நிகழ்ச்சி சுவாயம்பு மன்வந்திரத்தில் ஒரு யுகத்தில் நடந்தது. அப்போது தனியுகம் வர அந்நகரம் மறைந்தது. திவோதாசன் இதுவரையில் தவறு செய்து கொண்டிருந்தான். அந்த நகரை பத்திர சிரேன்பன் என்பவன் கைப்பற்றி நகரை நிர்மாணித்து ஆண்டு வந்தான். இத்தருணத்திற்காகவே காத்திருந்த மன்னன் திவோதாசன் ஒரு சிறு படையுடன் தன் தவமுடையுடன் புத்திர சிறுவனை தீர்ப்பளித்து காசி நகரை கைப்பற்றினான். பின்னர் அவனுக்கு புத்திர பாக்கியமும் கிடைக்கப்பட்டது. ரஜி இந்திரனாகல் திவோதாசன் குலத்தோன்றல் அலர்கன் காலத்தில் வாரணாசி ராஜ்யமிக்க சீரும் சிறப்புடன் சிறந்து விளங்கியது. அவனுடைய மகன் ரஜி என்ற பெயருடையோன் தந்தையைப் போலவே பராக்கிரமுடையவனாக நாட்டை ஆண்டு வந்தான். அவனுக்கு 500 புதல்வர்கள். அவர்களும் பராக்கிரம் மிக்கவர்களாக இருந்தார். ரஜி மன்னனுக்கு பகைவர் யாரும் இல்லை. இந்நிலையில் தேவாசுர போர் முன்னிட அவர்கள் பிரம்மாவிடம் சென்று யாருக்கு வெற்றி கிட்டும் என்று கேட்க, அவர் ரஜி மன்னன் இருக்கும் பக்கத்தில் வெற்றி கிடைக்கும் என்று கூறி தேவர்களும் அசுரர்களும் ரஜி மன்னனை தவிர பக்கம் ஈர்க்க முனைந்தனர். உதவி கேட்ட தேவரிடம், ரஜி வெற்றி பெற்றால் தனக்கு இந்திர பதவி அளிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் போர் செய்து தேவர்கள் வெற்றி பெற அடிக்கோலிட வாக்களித்தபடி ரஜியை தேவர்கள் இந்திரன் ஆக்கினர். அப்போது இந்திரன் மன்னன் ரஜியிடம், நீ திரிலோகாதிபதியான இந்திரன், நான் உனக்கு மகனாக இருக்க அருள் புரிக என்றான். மன்னனும் அவன் கூற்றை ஏற்றான். தக்க சமயத்தில் ரஜியின் குமாரர்கள் சொர்க்கமடைந்து ரஜியை உண்மையாக்கி அவர்களை சொர்க்கத்தை கைப்பற்றி அனுபவிக்கிறாயினர். இந்த சிக்கலை தீர்க்க வழி தெரியாத தெய்வேந்திரன் குலகுரு பிரகஸ்பதியை வணங்கி தனக்கு உதவுமாறு வேண்டினான். தனக்கு அவிர்வாகம் கிடைக்காததால் உணவின்றி வருந்துவதாகவும் கூறி கவலைப்பட்டான். அப்போது பிரகஸ்பதி இந்திரன் தனது ராஜ்யம் வைபவம் யாக பங்கு கிடைப்பதற்கு முயற்சி செய்வதாக கூறி அரசகுமாரர்களுக்கு புத்தி பேதலிக்குமாறு அபிசாரகமும் செய்தார். அதனால் அவர்கள் மனம் பேதலித்து ஒளியையும் வீரத்தையும் இழந்தனர். அவர்கள் தேவ பிராமண துவேஷிகளாகி அதர்மங்கள் செய்து திரையிலாயினர். அந்நிலையை பயன்படுத்தி இந்திரன் தேவருடன் கூடிய மன்னன் ரஜியையும் அவரது புத்திரைகளையும் கொண்டு தன் அரசை திரும்பவும் பெற்று பரிபாலனம் செய்ய தொடங்கினர். உள்ளதை கொண்டு திருப்தி அடைபவர்கள் சுகம் பெறுவர். அப்படி இல்லை என்றால் மன்னன் ரஜிக்கும் அவனது குமாரனுக்கும் நேர்ந்த கதிதான் ஏற்படும் என்று உணர வேண்டும். துண்டு மாறனும் உதங்க முனிவரும். மன்னன் பிருகத்வசன் சூரிய வம்சத்தோன்றல். அவனுக்கு 21,000 மக்கள். மூத்த மகன் பெயர் குவலக்ஷ்மன். மன்னன் மூத்த மகனிடம் அரச ஒப்புவித்து நவமியற்ற கானகம் செல்ல எண்ணினார். ஆனால் மகனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய ஏற்பாடுகள் நடந்து வரும்போது மன்னனை காண உதங்கர் வந்தார். அவர் கடற்கரையில் தன் ஆசிரம் இருப்பதாகவும் அங்கு துண்டு என்ற அரக்கனால் தொல்லைகள் அதிகம் உள்ளதாகவும் அவனை அழிக்குமாறும் எண்ணினார். தான் தன் ஆயுதங்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டதால் தன் மகன் குவலக்ஷ்மனை அழைத்துச் செல்லுமாறு அவன் அரக்கனை கொள்வான் என்று கூறினார். மன்னன் குவலக்ஷன் சகோதரனுடன் உதங்கர் பின் சென்று மணலை தோண்ட கோபம் கொண்டான் அரக்கன். துண்டுவில் படைக்கும் குவலக்ஷ்மன் மற்றும் சகோதரர்களுக்கும் போர் நடந்தது. சகோதரிகள் ஒவ்வொரு மட்டுமே மிஞ்சினர். இறுதியில் குவலக்ஷன் அரக்கன் துண்டுவை கொன்று துண்டுமாறன் என்று பெயர் பெற்றான். உதங்கர் அவனை ஆசீர்வதித்தார். திருசங்க மகன் சகரன் பிரம்ம புராணம் காண்க. கயாசுரனின் வதம். பிரம்மா படைத்த தாமச குண அரக்கர்களில் கயாசுரனும் ஒருவன். அவன் அரக்கனாயினும் ஹரிபக்தன். அவன் பல்லாயிரக்கணக்கான அரசர்கள் தவறு செய்ய
அவாக்னி என்னும் எங்கும் பரவ அதை சகிக்க முடியாத தேவர்கள் பிரம்மாவிடம் முறையிட அவர்கள் பின்னர் சிவனிடம் செல்ல அவர் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு ஸ்ரீ விஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர். ஸ்ரீ விஷ்ணு அவர்களை எல்லாம் கயாசுரன் இருக்குமிடம் செல்லுமாறு கூறி காலம் கருடன் மீது நிறப்பட்டு சென்றார். கயாசுரன் அடைந்தவுடன் அவர்கள் அவன் ஏன் கோரதமம் செய்கிறான் என்று கேட்க வேண்டிய வரம் கேள் தருகிறோம் என்றார். அவன் கண் திறந்து பார்த்து எல்லோரையும் வணங்கினார். பின்னர் அவர்கள் அனைவரையும் தரிசிக்கும் வேறு பெற்றால் நான் தான் உலகில் எல்லாவற்றும் மிக சிறந்த பவித்திரமுடையவனாகுமாறு வரம் என்றார். அப்படியே தந்தோம் வரம் என்றார். அனைவரும் முதல் அவரை கண்டவர் தொட்டவர் என அனைவரும் புண்ணியாத்மர்களாகி சொர்க்கம் சென்றனர். இதனால் யமபுரி சூன்யமாயிற்று. அதனால் யமன் பிரம்மாவிடம் முறையிட அவனை அழைத்துக் கொண்டு விஷ்ணுவிடம் செல்ல அவர் அவரிடம் ஒரு சிறந்த யாகம் செய்ய உட்படுங்கள். அதற்கு கயாசுரனின் பவித்திர உடலை இடமாக கொண்டு செய்ய வேண்டிய அவரிடம் கூறி அனுமதி பெறுங்கள். அவரிடம் உடல் பவித்திரமானது, விசாலமானது. அதனை யாக மேடையாக்கி யாகம் தொடங்குவதற்காக அனுமதி பெற்று விடுங்கள். மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார். பிரம்மாதி தேவர்கள் கயாசுரனிடம் சென்றனர். பிரம்மாதி தேவர்களுக்கு அசுரன் வணக்கம் செலுத்தினான். பிரம்மாவை நோக்கி, பிதாமகா, நீங்கள் உலகம் அனைத்திற்கும் குரு. நீங்கள் என்ன ஆணையிட்டாலும் அதனை சிறந்தாழ்த்து ஏற்றுச் செய்கிறேன் என்றான். அப்போது பிரம்மா தான் யாகம் செய்ய போவதாகவும் அதற்காக யாகசாலை யாக மேடை அமைக்க விசாலமான மிதமான அவனது உடலை கேட்டார். அதற்கு அசுரன், என் உடல் ஐச்சத்துக்கு பயன்படும் என்றால் எக்கேதற்கு பயன்படும் என்றால் நான் தன்யன் ஆனேன் என்று எனது முன்னோர்கள் புனிதமாவார். இந்த உடல் தங்களாலேயே தோற்றுவிக்கப்பட்டது என்று புனிதமாக்கி உள்ளது. நீங்கள் செய்யும் யாகம் உலக நன்மைக்கானது. இதற்கு உடல் பயன்படுவதால் என் ஜென்மம் காபல்யம் பெற்றது என்றார். உடனே அவன் மல்லாந்து படுத்துக் கொள்ள பிரம்மா, வசிஷ்டர், காசியபர் ஆகிய ரிஷிகளுடன் யாகத்தை அக்னி சர்மா என்பவர் பஞ்சாக்னியை உண்டாக்கினார். ஓமம் நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் அசுரன் உடல் அசைந்தது. பிரம்மா யமரிடம் அவரிடமுள்ள ஒரு சிலையை கொண்டு தனது தயாசுரன் தலை மீது வைக்கச் சொன்னார். சிலை வைத்த பின்னும் அவன் அசைந்து கொண்டே இருந்தான். ருத்ராய தேவர்களே அவன் கால் மீது நிற்கும்படி கூறினார். மறுபடியும் அசைவு நிற்காதால் விஷ்ணுடன் சென்று கூறினார். அப்போது விஷ்ணு தன் உருவை உண்டாக்கி அதனை சிலையுடன் தலை மீது வைக்குமாறு பணிந்தார். இதனால் விஷ்ணுவே சிலையில் சேர்ந்து அமர்ந்ததாகியது அசைவு நின்றது. அப்போது அவன் அனைவரிடம், என்னை ஏன் இவ்வாறு துன்புறுத்துகிறீர்கள்? விஷ்ணு அசைய வேண்டாம் என்று கூறியிருந்தால் போதுமே. எனினும் தேவர்கள் அனைவரும் என் மீது இருந்தனர். சந்தோஷம், எனக்கு இவ்வாறே எப்போதும் அருள் புரியுங்கள் என்று கொண்டார். பின்னர் தேவர்கள் அவருடைய சுபாவம், பக்தி, சிரத்தை ஆகியவற்றை சிலாகித்து பேசி வேண்டிய வரத்தை பெற்றுக் கொள்கின்றனர். பூமி, சூரிய, சந்திரர்கள், முன்மூர்த்திகள் உள்ளவரைக்கும் தேவர்கள் இந்த சிலையிலேயே இருப்பீர்களாக. இந்த இடம் என் பெயரில் கயா பிளஸ் சேத்திரம் என போல் பிறப்படும். மக்கள் நல்லக்காக இந்த சேத்திரத்தில் சர்வ தீர்த்தங்களும் ஏற்படட்டும். இங்கு நீராடி தானம், தர்ப்பணம், பித்ருக்களுக்கான ஸ்தாபனம் செய்பவர்களுக்கு விசேஷ பலன் உண்டாகட்டும். செய்பவர்களின் பித்தர்களுக்கு பிரம்மலோக பிராப்தி கிடைக்கும். நைமிசம், புஷ்கரம், கங்கை, பிரயாகை, காஷி முதலிய தீர்த்த கஷேத்திரங்கள் இந்த கயாவில் இருக்கட்டும். நீங்கள் அனைவரும் என்னில் இருக்க வேண்டும். இவ்வாறு வரமளித்து எனக்கு அருள் பாலிப்பீர்களாக என்று வர வேண்டினார். அவ்வாறே வரங்கள் இருந்தன. பிறகு பிராமணர்களுக்கு பிரம்மா பொன், போஜனம், பட்சணங்கள், கல்பதரு, காமதேனு ஆகிய இவற்றுடன் வீடு கட்டி கொள்ள நிலமும் சுற்றியுள்ள அக்கிர ஆரங்களை கொடுத்து இனி யாரையும் எதற்காகவும் யாசிக்கூடாது என்றார். பின்னர் தம் அம்சத்தை கயாவில் நிறுத்தி மறைத்தார். விஷ்ணு மட்டும் கதாதரன் என்ற பெயரிலும் கயாவில் தங்கிவிட்டார். ஒரு சமயம் பிராமணர்கள் பிரம்மதேவன் செய்யும் யாகத்திற்கு சென்று தட்சணை பெற்று வர பிரம்மன் கோபித்து, கல்பதரு, காமதேனு இல்லை, அவர்கள் பார்வைப்பட்ட நதி உலர்ந்துவிடும் என்று சாபம் தர பிராமணர்கள் மன்னிப்பு கோர அவர்களை தீர்த்த தோப ஜீவர்களாக இருக்குமாறு கொண்டார். தீர்த்தோப ஜீவர்கள் என்றால் புண்ணிய தீர்த்தங்களோட யாத்திரைகள் சிராதம் செய்வித்து அவர்கள் அளிக்கும் தட்சணை தானங்களோட வாழ்க்கை நடத்துமாறு கொண்டார். யாத்திரைகள் உங்களை பூஜித்தால் என்னை பூஜித்ததாகும் என்றார். தயாசுரன் தலை மீது சிலை. சுவேத வராகல்பத்தில் தர்மமூர்த்தி என்பது மகானுபாவன் தன் மனைவி விஸ்வரூபையுடன் புத்திரி தர்ம விரதையுடன் வசித்து வந்தார். தர்ம விரதத்திற்கு தகுந்த வரம் நடக்காதால் அவளை அதற்காக தபம் செய்யுமாறு தர்மமூர்த்தி கொண்டார்.
அவ்வாறே அவள் தவம் செய்து வந்தாள். பிரம்மாவின் மானச புத்திரரான மரீச்சி முனவர் அவள் தபம் செய்து கொண்டிருப்பதைக் கண்டு அவள் தவத்திற்கான காரணத்தை கேட்டு தன்னையும் பற்றி தெரிவித்துக் கொண்டார். அப்போது அவள் தந்தையிடம் பேசுமாறு கூற தர்மமூர்த்தியை காணச் சென்ற மரீச்சி முனிவரை அவன் நன்கு வரவேற்று உபசரித்து அவன் விருப்பப்படி தன் மகளை அவருக்கு மனம் செய்து கொடுத்தான். மன்னர் மரீச்சி தர்ம விரதையை அழைத்துக் கொண்டு தனது ஆசிரமத்தை அடைந்து வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அவ்வமயம் அவர் படுத்துக் கொண்டிருக்க மனைவி பாதங்களை பிரித்துவிட நன்கு உறங்கிவிட்டார். அவ்வமயம் பிரம்மதேவர் அங்கு வந்தார். அப்போது தர்ம விரதை கணவன் பணிவுரையை நிறுத்தி பிரம்ம தேவனை வரவேற்று உபசரித்தாள். கண் விழித்த முனிவர் பிரம்மா வந்திருப்பதை அறியாமல் தன் பாதங்களை பிடித்து விடுவதை விட்டு வேறு வேலைக்கு மனைவி சென்று விட்டதாக கருதி அவளை சிலை ஆகுமாறு சபித்தாள். அப்போது அவள் கணவரிடம் நடந்ததை கூறி தவறு செய்யாத தனக்கு தாபம் அளித்ததால் பரமேஸ்வரர் உங்களை சபிக்கட்டும் என்று கூறி தீமூட்டி அதன் நடுவில் அமர்ந்து தவறு செய்யலான மருச்சி முனிவரும் தவறிஷ்டையில் அமர்ந்து விட்டார். இவருடைய வாக்னி வெப்பத்தை தாளா தேவர்கள் பெருமாள் முறையிட்டார். அப்போது விஷ்ணு தர்மபுரத்தை முன் தோன்றி என்ன வர வேண்டும் என்று கேட்க அவள் மரீச்சியின் சாபத்தை அகற்றுமாறு வேண்டினாள். அப்போது பகவான் சக்திமானாகிய மரீச்சியின் சாபத்தை மாற்ற முடியாது, வேறு ஏதேனும் வரம் கேள்கிறார். அவள் சாபத்தை மாற்ற முடியாது என்றால் நான் சிலையாகிறேன், நான் புனிதமானவள் ஆக வேண்டும், கங்கை போன்ற தீர்த்தங்களை விட புனிதமாக இருக்க வேண்டும், ரிஷிகள் தேவர்கள் கடவுளர்கள் எங்கில் இருக்க வேண்டும், இந்த சிலை தீர்த்தத்தில் நீராடி செய்யப்படும் தர்ப்பணம் சிராத்தம் பெருமலனை அளிக்க வேண்டும், என் அருகில் தவம் செய்வோர் சித்தி வர வேண்டும் என்று வேண்டினார். அப்போது விஷ்ணு உன் வரம் அத்தனையும் சித்தியாகும், தயாசுரன் தலை மீது நீ நிம்மதியாக இருப்பார், நாங்கள் எங்கள் அம்சத்துடன் உண்மையில் இருப்போம் என்று வரவழைத்தார். கரையில் அந்த சிலையின் மீதே பிண்ட பிரதானங்கள் செய்வர். கயாயாம் ஸ்ரீ விஷ்ணு பாதாதி சமஸ்த தீர்த்தேசு தத்தம் என்பர். இதுவே கயாசுரன் தலை மீது வைக்கப்பட்ட சிலையின் வரலாறு. இந்த சிலை பிரம்மாவின் ஆணைப்படி யமதர்மனிடம் இருக்கு. விஷ்ணு கயாவில் கதாதர் ஆனார். முன்னம் கதுடன் என்ற ஒரு அரக்கன் இருந்தான். அவனால் போரில் தொல்லைகள் அனுபவித்த தேவர்கள் பிரம்மாவிடம் விஷ்ணுவை தரிசித்து அசுரர்களை அழிக்குமாறு வேண்டிட அவர் தக்கதோர் ஆயுதம் கிடைத்தால் அதன் மூலம் வெற்றி காண முடியும் என்றார். கதுடன் வஜ்ரகாயம் கொண்டவன், மறுடும் கயாசுரன் போல் தர்மமுக்தி உடையவன். அவரிடம் பிரம்மா சென்ற கண்ண தேகம் கொண்ட உனது எலும்பிலிருந்து ஒரு கதாயுதம் செய்து விஷ்ணுவுக்கு பரிசளிக்க விரும்புகிறோம், எனவே உன் உடலை தானம் செய் என்று கேட்க விஷ்ணுவின் கையில் நிலையாக இருப்பது மகாபாக்கியம் என்று கூறி யோக சக்தியால் தன் உடலை விட்டுவிடு. பிரம்மா விஸ்வகர்மாவை கொண்டு ஒரு கதாயுதம் உருவாக்கிற அதை விஷ்ணுவுக்கு ஓர் ஆயுதமாக அளித்தார். அந்த கதாயுதத்தை கொண்டு விஷ்ணு அசுரர்களை அழித்து தேவர்களுக்கு வெற்றி தேடியிருந்தார். அந்த கதையுடன் விஷ்ணு அம்சம் கயாசுரன் தலை மீது அமர அவனுடன் அசைவு நின்றது. இவ்வாறு கயாவில் விஷ்ணுவின் கதாதரனாக காட்சியளிக்கிறார். கயாக்ஷேத்திர மகிமை. முன்னொரு காலத்தில் தர்மவானாகிய ஒரு வைசியன் இருந்தான். அவன் வியாபாரத்தை முன்னிட்டு வேறொரு ஊருக்கு செல்கையில் வழியில் ஒரு சிறிய ஆடு வந்தது. அதில் போய் கொண்டிருக்கும் போது ஒரு மரத்திலிருந்து ஒரு பூதம் தோன்றி அவன் வழியை மறைத்தது. அச்சமற்ற அந்த வைசியன் அதை நோக்கி நீ யார், ஏன் வழி மறைத்து நிற்கிறாய் என்று கேட்க அது தானும் ஒரு மனிதன் தான் என்றும் தனக்கு புத்திர சந்தானம் இல்லாதால் யாரும் சரியான முறையில் புத்திர கிரியைகள் செய்யாதால் இந்த பிரேத ரூபம் ஆறவில்லை, என்னிடம் நிறைய செல்வம் உள்ளது, அதை எடுத்துக்கொண்டு என்னுடைய பெயர் கோத்திரம் சொல்லி கயாபுரசேத்திரத்தில் பிண்ட பிரதானம் நீ செய்வாயாக என்று கூறி நீ செய்வாய் என்று தனக்கு நம்பிக்கை இருப்பதாக கூறிற்று. அந்த வைசியனும் கையை சென்று பிரேதம் வேண்டிக் கொண்டவாறே பிண்ட பிரதானம் செய்து அவர்களும் உத்தமகதி அறையை செய்து வீடு திரும்பினார். அனாதை பிரேதம் கூட கயாசனத்தால் முக்தி அடையும் என்பதை இதன் மூலம் அறியலாம். கயாக்ஷேத்திரம் இத்தனை சிறந்த மகிமை கொண்டது. அஷ்டாதச புராணம் என்னும் 14 புராணங்கள் உபவாயு புராணத்துடன் சம்பூர்ணம். படித்தவர் கேட்டவர் அனைவரும் எல்லா பாவங்களிலும் விடுபட்டு மோட்சமுக்திக்கு பாத்திரராவார்களாக. ஓம் வாயு புராணமே நமः, கயாசுரனே நமः, விஷ்ணுபாதவே நமः.